அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 2 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்ட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக பண்ணாக்க 2 கொஷின் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம பண்ணாக்க இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் பண்ணாக்க 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கை வச்சு தான் பண்ணாக்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எந்தெந்த இடத்துல சொல்கிறனோ அதெல்லாம் பண்ணாக்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்கு வச்சுக்கிட்டு அதை வச்சு படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணாக்க 10th ஸ்டாண்டர்டில் பண்ண 2 பார்ட்டாக பிரிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணாக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மொத்தம் 11 லெசன் வரும். இது செகண்ட் பார்ட்டு 12th யூனிட்லேருந்து 22nd யூனிட் வரைக்கும். ஸோ இதிலிருந்தே நமக்கு 2 கொஷின் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதையும் சொல்லிடுறேன், ப்ளஸ் எங்கேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்க பேஜ் நம்பர் 170ல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உள்ளமைப்பியலின் தந்தை யார் அப்படின்னாக்கா நெகமையா க்ரூ அப்படின்றவர் தான் பண்ணாக்கா உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேஜ் நம்பர் 171 171ல் இருபக்க ஒருங்கமைந்தவை, அதாவது வாஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், வாஸ்குலார் கற்றையில் சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புலோயம் காணப்படுவது எதில் அப்படின்னு கேட்கலாம். ஸோ குக்கர் பீட்டா எக்ஸாம்பிள் குக்கர் பீட்டா, இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், அந்த இதுதான் பண்ணாக்கா இரு பக்கமும் ஒருங்கமைந்தவை. ஸோ இங்கே சைலம் இருக்குது, சைலத்துக்கு வெளிப்பக்கம் இது புளோயம், இது உள்பக்கம். அப்போ சைலத்துக்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புளோயம் இருந்தால் அதுக்கு பேர் இரு பக்கமும் ஒருங்கமைந்தவை அப்படின்னு பேர். ஸோ இதுதான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேறு என்ன கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ பேஜ் நம்பர் 175ல் ஃபஸ்ட் ஆஃபில் ஸோ இங்கே வாஸ்குலார் கற்றை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், மண்டை ஓட்டு வடிவ வாஸ்குலார் கற்றை தளத்திசுவில் சிதறி காணப்படுகிறது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இமேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னாக்கா நம்முடைய ஸ்கல் மண்டை ஓடு மாதிரியே இருக்கும். ஸோ இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா ஸ்கல் ஷேப்டு வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோனோகாட்டு ஸ்டெம், சரிங்களா, மோனோகாட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வித்தலை தாவர தண்டு, சரிங்களா, தமிழில் பண்ணாக்கா ஒரு வித்தலை தாவர தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இது இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. அடுத்து இதை கேட்பாங்க. ஸோ கணிகங்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. ஸோ இது எந்த பேஜ்னா 177 7வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கணிகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட், வண்ணக்கணிகம் குரோமோபிளாஸ்ட், வெளிர் கணிகம் லியூகோபிளாஸ்ட். அப்போ இதோடைய அதர் நேம் ப்ராக்கெட்டில் இருக்குது இல்லை, அதை வச்சு கேட்பாங்க. அப்போ குளோரோபிளாஸ்ட்ன்றது பச்சை நிறமுடைய கணிகம், குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறமுடைய கணிகம், லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது நிறமற்ற கணிகம். இதை தான் வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து அதே 177ல் பசுங்கணிகத்தோடைய அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் 70s ரைபோசோம், அதாவது பசுங்கணிகத்தில் என்ன வகையான ரைபோசோம் உள்ளது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு 70s அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா ஒரு யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் 80s தான் இருக்கும், 80s ரைபோசோம் தான் இருக்கும். ஆனால் யூகேரியாட்டிக் செல் தான் இதுக்குள்ளே இருக்கிற குளோரோபிளாஸ்ட் மட்டும் என்ன இருக்குன்னா 70s இருக்கும்.
ஓகேங்களா. அதனால தான் இது ஸ்பெஷல் கேரக்டர், இது கேட்பாங்க. அதே மாதிரி யூகேரியோட்டிக் செல் 80S ரைபோசோம் தான் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் 70S இருக்கும், ப்ளஸ் மைட்டோகாண்ட்ரியா அதுலேயும் 70S தான் இருக்கும். அப்போ குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் 70S இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பேஜ் நம்பர் 178. 178ல் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை நிறமிகள் மற்றும் துணை நிறமிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பச்சையம் ஏ முதன்மை நிறமி ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பேர் என்ன, முதன்மை நிறமி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, யூனிவர்சல் பிக்மெண்ட் அப்படின்னு பேர். யூனிவர்சல் பிக்மெண்ட் எல்லா பிளான்ட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். அதே பேஜ் நம்பர் 178ல் இங்கே இருக்க பாருங்கள், இந்த தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோடைய அந்த இங்கிலீஷோடைய அப்ரிவேஷன் பார்த்துங்க. ஏடிபி அப்படின்றது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி அப்படின்றது அடினோசைன் டைபாஸ்பேட். இங்கே பாருங்கள், ஏடிபிக்கும் ஏடிபிக்கு என்ன மாறும்னா இந்த சென்டராக பாருங்கள் இதுதான் மாறும். டீன்னா ட்ரை, டீன்னா டை, அவ்வளோதான். மற்ற எல்லாமே காமன். அடுத்து என்ஏடி என்ஏடிபி. அப்போ என்ஏடி என்ஏடிபி இதில் பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் ஆட் ஆகும், மற்ற எல்லாமே காமனாக இருக்கும். அப்போது நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு, நிக்கோட்டினமைன் அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட் மட்டும் ஆட் ஆகும். சரிங்களா. ஸோ இதிலேருந்து நமக்கு ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளி வினை. இந்த ஒளி வினை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒளி வினை, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல் வினை அப்படின்னு பேர். இதை யார் கண்டுபிடிச்சது, சாரி ஒளி சார்ந்த வினை அப்படின்னா ஒளி வினை. இதுக்கு இன்னொரு பேர் இல் வினை அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா ராபின் இல் என்பவரால் முதலில் கண்டறியப்பட்டது. ஸோ இதுவும் கேட்பாங்க. அப்போ ஒளி சார்ந்த வினை முதலில் யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்ட்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ராபின் இல்லு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே நடக்குது இந்த ஒளி சார்ந்த வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இந்நிகழ்வு சூரிய ஒளியின் முன்னிலையில் தைலகாய்டு சவ்வில் நடைபெறுகிறது. எங்கே நடக்குது, தைலகாய்டுடைய சவ்வில் நடக்குது அப்படின்றது. அடுத்து ஒளி சாரா வினை. இதுக்கு இன்னொரு பேர் இருள் வினை அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்நிகழ்ச்சி கால்வின் சுழற்சி. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்வின் சுழற்சி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சவர் மெல்வின் கால்வின். ஸோ அதனால் இது எங்கே நடக்குது, இதையும் நமக்கு கேட்பாங்க. பசுங்கணிகத்துடைய ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது. அது தைலக்காடு நடக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பசுங்கணிகத்துடைய ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது. ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸோ இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெல்வின் கால்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் எதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையில் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிஞ்சதற்காக இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 1961 நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு எப்படி கேட்கலான்னா ஒளிச்சேர்க்கையில் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம், மெல்வின் கால்வின். அடுத்து பேஜ் நம்பர் 179ல் அடுத்து பாருங்கள், முதலில் இங்கே ஃபஸ்ட் ஹாஃபில் 1857ஆம் ஆண்டு கோலிக்கர் என்பவர் வரித்தசை செல்களில் கண்டறிந்தார். எதை கண்டறிந்தார் அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் யார் கண்டறிந்ததுன்னா கோலிக்கர். எதில் கண்டறிந்தார்னா வரித்தசை செல்களில் கண்டறிந்தார். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, செல்லின் ஆற்றல் நாணயம். எது, ஏடிபி. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு பேர். ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொன்னேன், அந்த 70S ரைபோசோம் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் 70S ரைபோசோம் தான் இருக்கும். குளோரோபிளாஸ்டில் 70Sன்னு சொன்னால் இங்கேயும் 70Sன்னு சொன்னோம். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னா சக்தி நிலையம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா.
ஸோ இந்த லெசனில் இதுதான் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அதை மறந்துட்டேன், சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்று சுவாசத்தின் படிநிலைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 180 கிளைகாலிசிஸ். அப்போ கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. இப்போ பாருங்கள், இது ஒரு செல்லு. இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இருக்கும். அது மேட்ரிக்ஸ்னால் ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர்னா சைட்டோபிளாசம். அப்போ அந்த சைட்டோபிளாசத்தில் தான் எது நடக்கும்னா கிளைகாலிசிஸ் நடக்கும். ஒன்று. செகண்டு, கிரப் சைக்கிள் எங்கே நடக்கும்னு கேட்பாங்க. இது எங்கே நடக்கும்னா இதுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே மேட்ரிக்ஸ், அங்கே ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் எது நடக்கும்னா கிரப் சைக்கிள் நடக்கும். இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாலே இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். அப்போது லாஸ்ட்டாக எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அமைப்புன்னு இருக்கு இல்லையா, இது மூணாவது. இது எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேனில் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொன்னேன் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசம் நடக்கும். கிரப் சைக்கிள் வந்து பண்ணாக்கா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்கும். தேர்டாக சொன்னது வந்து பண்ணாக்கா மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேனில் நடக்கும். சரிங்களா? உட்ஸவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், புக்கில் சொல்லிடுறேன் அப்படியே உங்களுக்கு. இந்நிகழ்ச்சி மைட்டோகாண்ட்ரியாவின் உட்குழுமத்தில் நடைபெறுகிறது. அப்போ உட்குழுமம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அமைப்பு. இது எங்கே நடக்குது அப்படின்னாக்கா உட்புற சவ்வில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி உள்ளது. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுடைய உட்புற சவ்வில் நடக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th யூனிட்டு. அடுத்து 13th யூனிட்டு. ஸோ இதில் பாருங்கள், பேஜ் நம்பர் சொல்லிடுறேங்க ஒரு நிமிஷம். 186, பேஜ் நம்பர் 186. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லீச் அட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய பகுதிகள் கொடுத்துருப்பாங்க, அதோடைய கண்டங்களும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா 1 முதல் 33 கண்டங்கள் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 33 கண்டங்கள் இருக்கும். அதில் தலைப்பகுதி எத்தனை, முன் கிளைட்டல்ல பகுதி எத்தனை, கிளைட்டல்ல பகுதி, நடுப்பகுதி, பின் அல்லது வால் பகுதி, பின் ஒட்டுறிஞ்சி பகுதி, எந்தெந்த எந்தெந்த கண்டங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்ன பேஜ் நம்பர் அப்படின்னா 187. ஸோ 187லேயும் அட்டையின் கண்ட அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா 33 கண்டங்கள் இருக்குது. ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ அடுத்தது முன் ஒட்டுறிஞ்சி வாய்க்கண்கள் எத்தனைனா 1 முதல் 5 வரையிலான கண்டங்கள், பின் ஒட்டுறிஞ்சி 27 முதல் 33 வரையான கண்டங்கள், தொண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 5 முதல் 8 வரையான கண்டங்கள், தீனிப்பை 9 முதல் 18 வரையான கண்டங்கள், வயிறு 19வது கண்டம், குடல் 10 முதல் 22 வரையான கண்டங்கள், மலக்குடல் 23 முதல் 26 வரையான கண்டங்கள், மலத்துளை 26வது கண்டம், நெப்ரிடிய துளை 6 முதல் 22 வரையான கண்டங்கள், ஆண் இனப்பெருக்கத்துளை 10வது கண்டம், பெண் இனப்பெருக்கத்துளை 11வது கண்டம். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா அதே 187வது பக்கத்தில் மேலும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பண்ணாக்கா அட்டைகளுக்கு காது இல்லை. அப்போ அது எப்படி உணருது அப்படின்னாக்கா அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கிறது. அடுத்த அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கிறது. எத்தனை கண்கள் இருக்குன்னா 2 முதல் 10 சிறிய கண்கள் இருக்குது. அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. அப்போ தன்னுடைய உடல் எடையை விட 5 மடங்கு அதிகமான இரத்தத்தை உறிஞ்சும். அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சி கொள்ள ஓராண்டுக்கு மேலாகிறது. சரிங்களா?
அடுத்து அதே 187வது பக்கத்தில் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த பேராகிராஃப் பாருங்கள். அட்டைகள் இருடின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் இரத்த உறைவை தடுக்கிறது. அப்போ அட்டை வந்து பண்ணாக்கா நம்ம பாடியிலிருந்து பிளட்டை வந்து பண்ணாக்கா உறிஞ்சி எடுத்துரும். அதோடைய பாடிக்குள்ளே நம்ம பிளட்டு போனதுக்கப்புறம் அது கட்டி ஆகாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து பண்ணாக்கா ஒரு புரதம் இருக்குது. அந்த புரதத்துக்கு பேர் ஈருடின். ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 189. 189 செகண்ட் பக்கத்தில் இரண்டாவது பாதியில் இரத்தத்தை வலிய விடுதல் என்பது நோயாளியின் உடலிலிருந்து நஞ்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். இரத்தத்தை வலிய விடுதல் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு நுட்பம், அது ஒரு தொழில்நுட்பம். அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பண்ணாக்கா அவங்களுடைய உடலில் இருந்து நஞ்சு மற்றும் அசுத்த பொருட்களை வெளியேற்றுவதற்கான ஒரு நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இதே பக்கத்தில் 5வது பாயிண்ட்டு பாருங்கள். பக்க கால்களும் பேராபோடியா, மயிர்கால்களும் சீட்டே காணப்படுவதில்லை. இந்த அட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் பக்க கால்கள் பேராபோடியான்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி மயிர்கால்கள் சீட்டே அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து அதே பக்கத்தில் வந்து பண்ணாக்கா அட்டையின் மருத்துவ பயன்கள் கொடுத்துருப்பாங்க. அட்டைகள் இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகிறது. மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருட்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்போது அட்டைகள் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. அப்போ இரத்த உறைவுனா கட்டியாகாமல் தடுக்குது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகிறது. அப்போ பிளட் சர்க்குலேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. அதாவது வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான மருந்துகள் அட்டையுடைய உமிழ்நீரிலிருந்து, எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க, உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்து அதே 189வது பக்கத்தில் குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டது. வாலிட இழப்பால் இம்முயலின் எண்ணிக்கையும் பரவுதலும் குறைந்து போனதே இதற்கு காரணம். மார்ச் 2003 கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது. அப்போது கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம். 2003. இந்த கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழிவதற்கு காரணம் எதுன்னு கேட்கலாம். வாலிட இழப்பு. ஸோ அதுவும் கேட்பாங்க. வாலிடம், அதாவது பார்த்தீங்கன்னா அது வாழக்கூடிய இடத்தை வந்து பண்ணாக்க அழிக்கிறதுனால அந்த முயல் அழிஞ்சு போகுது. ஸோ இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேஜ் நம்பர் 191. ஸோ இது வந்து பண்ணாக்கா பல் வாய்ப்பாடு, அதாவது முயலுடைய பல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னா இன்சிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரை பற்கள், வெட்டு பற்கள். ஐ அப்படின்னா வெட்டு பற்கள், அப்படின்னா இன்சிசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ வெட்டு பற்கள். வெட்டு பற்கள் எத்தனை இருக்குன்னா 2/1. சரிங்களா, அதோடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, கேட்கறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோரை பற்கள் சி. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஆப்சன் 0/0. சரிங்களா, அது இல்லவே இல்லை. அடுத்து முன் கடைவாய் பற்கள் பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ணாக்கா 3/2. அடுத்து வந்து பண்ணாக்கா பின் கடைவாய் பற்கள் எம். சரிங்களா, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த முயலுடைய பல் வாய்ப்பாடு பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 191வது பக்கத்தில் இருக்குது.
அடுத்து பேஜ் நம்பர் 193. 193ல் முதல் பாதியில் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பெருமூளை அரைக்கோளங்கள் இரண்டும் கார்பஸ் கோலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போது பெருமூளை அதோடைய 2 அரைக்கோளங்கள் இருக்கும். ஸோ 2 பாதி இருக்கும். ஸோ இது ஒரு பாதி, இது ஒரு பாதி. ஸோ இந்த 2 பாதி எது மூலயமா இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டை அப்படின்னு பேர், அது மூலயமா இணைஞ்சிருக்கும். ஸோ அந்த குறுக்கு நரம்பு பட்டைக்கு என்ன பேர்? கார்பஸ் கலோசம். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம 2 யூனிட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 யூனிட்டில் வந்து பண்ணாக்கா நமக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். அடுத்து வந்து பண்ணாக்கா ஒரு 2 யூனிட்டாவோ இல்லை 3 யூனிட்டாவோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.